வணக்கம். இன்றைய தினம் 7 மே 2024. டைம் வந்து கரெக்டாக 9 மணி 21 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி 49,300 கால் ஆப்ஷன், 48,700 புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கோம். ஆல்கோ ட்ரேடிங்காக ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் செட் ஆகிருக்கு. மார்னிங் வந்து 9:21 ஆகுது. ரெவல்ஸ் ஃபார்ம் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிடும். பார்க்குறோம், செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. 3000 ப்ராஃபிட், 3000 லாஸ் எல்லாமே முன்னாடி செட் பண்ணி வச்சுருவோம். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 3000 வந்ததுன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்தாலும் கட் ஆகிடும். அதே போல் லாஸ் வந்தாலும் 3000 வந்தால் கட் ஆகிடும். பார்க்குறோம், செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. 49,300 கால் ஆப்ஷன், 48,700 புட் ஆப்ஷன் ரெண்டுமே செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. இது முடிஞ்ச உடனே நமக்கு வந்து லெவல்ஸ் கிடைக்கும். லெவல்ஸ் கிடைச்ச உடனே ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக பை ஆகும், ஒரு ஆப்ஷன் ஷார்ட் அதாவது ரைட் ஆகும். பார்க்குறோம், இன்னும் அந்த கேண்டில் வந்து முடியல. 9:22 தான் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம், கரெக்டாக 49,300 கால் ஆப்ஷன் வந்து ஷார்ட் எடுத்திருக்கு. 131 எடுத்திருக்கு. இப்போ 125 இருக்குது. இப்போ கால் ஆப்ஷன் ஷார்ட் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து கீழே வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து அதனால் நமக்கு வந்து ஷார்ட் எடுத்திருக்கு. பார்க்குறோம், அதே போல் புட் ஆப்ஷன் வந்து பை ஆகிருக்கு. 48,700 புட் ஆப்ஷன் 174 பை ஆகிருக்கு. ரெண்டு பொசிஷனுமே இப்போ வந்து ஓப்பன் ஆட்ட டைம் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 174 கிட்ட வந்து எம்டிஎம் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. டைம் வந்து கரெக்டாக 9 மணி 32 நிமிஷம் ஆகுது. 9 மணி 32 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. இப்போது மார்க்கெட் வந்து நல்லா கீழே வரதுனால தான் நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து பை ஆகிருக்கு. இப்போ நியூட்ரலில் இருக்குது ஆல்மோஸ்ட். டைம் பார்க்குறோம், கரெக்டாக 10 மணி 20 நிமிஷம் ஆகுது. புட் ஆப்ஷன் வந்து எடுத்த புட் ஆப்ஷன் வந்து ரொம்ப நல்லா மேலே போய் வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அதே போல் கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 131 இருந்த கால் ஆப்ஷன் வந்து 65 ருபீஸ் கிட்டே இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக மேலே போய் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் வந்து மிக வேகமாக கீழே வந்ததுனால. இந்த கான்செப்டில் என்னென்னா வந்து நம்ம வந்து வெறும் 65,000 இருந்தால் போதும். ஒரு ஹெட்ஜிங் வச்சு நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அதாவது மார்க்கெட்டோட எப்படி போனாலும் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். பார்க்குறோம், புட் ஆப்ஷன் மட்டும் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. கால் ஆப்ஷன் மட்டும் தான் பொசிஷன் இருக்குது. எம்டிஎம் பார்க்குறோம், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2,200 கிட்டே இருக்குது. 3,000 வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். நம்மளுடைய ப்ராஃபிட், நம்மளுடைய ஒரு நாளைக்கு உண்டான போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் ரிவார்டு ரெண்டுமே நம்ம செட் பண்ணி வச்சுருவோம். ஆட்டோமேட்டிக்காக ஆல்கோவில் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்கோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து P&L பார்க்குறோம், ஆல்மோஸ்ட் 3,000 கிட்ட வரப்போகுது. ஓவரால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் 3,000 கிட்ட ரீச் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து அலைஸ் ஆர்டர் புக் பார்க்குறோம், ரோபோடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். இப்போ அலைஸ் ப்ளூ, அதாவது அலைஸ் ப்ளூ டெர்மினலுடைய புரோக்கருடைய ஆர்டர் புக் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதில் எக்ஸிக்யூட் ஆனது எல்லாமே பார்க்குறோம். கரெக்டாக 9:20 கரெக்டாக 9:20 9:31 எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து கட் ஆகிருக்கு. ஓவரால் இன்றைக்கி 2,930 கிட்டே இன்றைக்கி ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.